வணக்கம் மக்களே. 27/9/2025 தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடந்த பிரச்சார கூட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் 41 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. 59 பேர் இன்னும் சிகிச்சையில் இருக்காங்க. அந்த 59 பேர் விரைவில் ஆரோக்கியமாக மீண்டு வர்றதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். இதே நேரத்தில் இரங்கல்கள் சீனாவோட சார்பாக சீன அமைச்சக வெளியுறவுத்துறையிலிருந்து ஒருத்தர் அவரோட இரங்கல்களை தெரிவிச்சிருக்காரு. நானும் என்னோட இரங்கல்களை தெரிவிச்சிருக்கிறேன். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த செய்தி நம்ம தமிழ்நாடல்ல இந்தியாவில் பக்கத்தில் இருக்க அண்டை நாடுகள் வரைக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த துயர சம்பவம் நிகழணும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பேரிடர் நம்ம ஊரில் நடந்திருக்கு. இதை எல்லாம் வல்ல இறைவன் நம்மளுக்கு தாங்கிறதுக்கான சக்தியை கொடுக்கணும்னு நான் திரும்பவும் வேண்டிக்கிறேன். இதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த செய்தியை பற்றின தவறான தகவல்களை யாரும் பரப்ப வேணாம் அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை பற்றின தவறான தகவல்களை யாரும் தெரிவிக்க வேணாம். இதே நேரத்தில் கரூர் மாவட்டத்தை தமிழக வெற்றி கழக செயலாளர் மதியழகன் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இன்னும் சிலர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. இதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு இறந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தலா 10 லட்சம் ஒரு இறந்த நபருக்கு அறிவிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட சார்பாக 20 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 2 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காங்க. இந்த இழப்பீடு உரிய நடவடிக்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் போய் சேரணுங்கிறது என்னோட தாழ்வான வேண்டுகோளாக நான் இங்கே வச்சுக்கிறேன். இதே நேரத்தில் இந்த நடந்த நிகழ்வை பற்றின அறிக்கையை தெரிவிக்கிறதுக்கு அருணா ஜெகதீசன் அப்படிங்கிற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்தவங்களை 2009 2015 வரைக்கும் போஸ்டிங்கில் இருந்தவங்களுக்கு ஆணையம் பிறப்பிச்சிருக்காங்க. இவங்க யாருன்னா 2018 தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் நடந்தபோது அவங்களோட ஆணையம்தான் அங்கே மேற்பார்வையிட்டு அதுக்கான அறிக்கையை தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்க கள நடவடிக்கை. ஆனால் இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்ச அடுத்த சில நேரத்தில் விஜய் எங்கே போனார், விஜய் எங்கே போனான், அவன்லாம் ஒரு ஆம்பளையா, விஜய்க்கு ஒரு தற்குறி, அவனுக்கு அரசியல் அறிவு இருக்கா அப்படின்னு சிலர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது முறையான அனுமதி கேட்டு கூட்டம் நடத்தின ஒரு இடத்துலையே எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய துயர நிகழ்வு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 41 பேர் இறந்துருக்காங்க. இந்த நடந்து முடிஞ்ச சில நேரத்தில் எல்லாம் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்க நேரத்தில் அவர் போய் அந்த இடத்துல பார்த்துருந்தாருன்னா சட்ட ஒழுங்கு நடவடிக்கை மீறப்பட்டதா அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாலோ பொதுமக்கள் மேலே லத்தி சார்ஜ் இது பண்ணாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்குவா? இது அரசியல் அறிவு இல்லாத ஒரு சாமானிய மக்கள் பேசினான்னா பரவாயில்ல. நாம் தமிழர் கட்சியில் இருக்க சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிறவர் ஒரு பிரபல யூடியூப்ல உட்காந்து பேசுறாரு. கோத்தானி எங்கடா போன அப்படின்ட்டு ஒரு கட்சி தலைவரை இவர் பொது மேடையில கேட்கிறாரு. அவர் அப்படியே நான் சொன்ன இதே தான், கோத்தானி எங்கடா போன அப்படின்னு கேட்குறாரு. நீங்க நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு அடுத்தவங்க ஆயி அப்பனை ஈஸியா பேசுறது ஒரு பெரிய தலையாய பண்பு மாண்புன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா உங்க மனசுல? நீங்க இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகளை பிரயோகிக்கிறனால தான் நீங்க 28/9/2025 இறந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிக்கிறேன்னு நீங்க உள்ள முயற்சி பண்ணும்போது வெளியில இருந்து ஒரு சாமானிய மக்கள்ல ஒருத்தன் கேட்கறான், நீங்க இப்போ உள்ள போய் என்ன பண்ண போறீங்க, போய் நக்க போறீங்களா அப்படின்னு உங்களை ஒரு கேள்வி கேட்கறான். அதை கேட்கும்போது உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க, கோபம் வருது. ஆனா நீங்க ஒருத்தன் அந்த இடத்துல இல்லை, விஜய் அவர் இல்லை, அந்த இடத்துல இல்லாத இடத்துல கோத்தானி எங்கடா போனேன்ட்டு பொது நிகழ்ச்சியில ஒரு நிகழ்வுல எல்லாரும் பார்க்குற ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்து நீங்க பேசுறது நீங்க அது கெத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதே மாதிரி விஜய் மேல இன்னொரு குற்றச்சாட்டு தெரிவிக்கிறீங்க. விஜய் அவருக்கு பழக்க வழக்கத்துல அவர் எப்பவுமே இந்த மாதிரி இவ்வளோ ஹைப்பர் ஆக்டிவா இருக்க மாட்டாரு. இந்த கூட்டத்துல நடந்த விபத்து அவரோட மெத்தன போக்கு தான் காரணம், மெத்தன போக்கு தான் காரணம் அப்படின்ட்டு அவர் மெத்துங்கிற ஏதோ ஒரு போதைப் பொருளை உட்கொண்ட மாதிரி நீங்க சித்தரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவரு போதைப் பொருள் உட்கொண்டதை நீங்க கூட இருந்து பார்த்தீங்களா? ஒருத்தர் நீங்க குட்ட குனியிறான்றதுக்கு ஒரே காரணத்துக்காக அவன் பண்ணானா பண்ணலையான்ற தகவல் நம்மளுக்கே தெரியாது. அந்த நேரத்துல அவனை பத்தின தவறான அவதூறுகளை பரப்புறதுக்கான எந்த இது உங்களுக்கு இருக்கு?
இது நீங்கள் ஒரு பெரிய கட்சியில் ஒரு 8-9% ஓட்டு இப்போ வாங்கியிருக்கீங்க சதவீதம். அந்த ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த கட்சியில் நல்ல போஸ்டிங்கில் இருக்க நீங்கள், நான் வந்து எங்கள் தலைவர் நாகரிகமாக பேசுவார், நான் சாமானிய மக்களோட குரலாக இருந்து பேசுகிறேன், நான் என்னோட இயல்பு அப்படி தான் அப்படின்னு பேசுகிறீங்க. உங்களை ஒருத்தன் பொது வெளியில் கோயிங்கொப்பன் கோத்தாங்கொம்மான்னு கேட்டால் அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? என்ன விதத்தில் நீங்கள் இதை நாகரிகப்படுத்துகிறீங்கன்னு தெரியல. நீங்கள் பேசுகிறது நான் இன்னும் கோபத்தில் இருக்கேன், இல்லைன்னா நான் இன்னும் கண்டபடி பேசிடுவேன்ட்டு அதை நீங்கள் தெனாவட்டா சொல்கிறீங்க. இது எந்த விதத்தில் நல்லதுகளை போய் முடிய போதா என்னன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இறந்த சில நேரத்திலேயே ஆஸ்பத்திரிக்கு எப்படி போனார் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ சாதாரண நிலையிலேருந்து யோசித்து பார்த்தோம்னு வைங்களேன், முதல்வன்ற ஒரு படம் வந்து எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம், பார்க்காம யாரும் இருந்திருக்க மாட்டோம். அதில் வந்து ரகுவரன் வந்து அர்ஜுன்கிட்ட வந்து சவால் விடுவார், நான் உனக்கு ஒரு நாள் முதல்வராக ஆகிறதுக்கு உனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறேன், நீ என்ன மாற்றத்தை கொண்டு வந்துடுறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சிஎம்மா பதவி பிரமாணம் செஞ்சுட்டு இவர் போயிடுவார். ஆனால் அந்த ஒரு நாளில் அவன் என்னென்ன நடவடிக்கையை மேற்கொள்கிறான் அப்படின்னு பார்க்கறதுக்கோசரம் அந்த கட்சியில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய பங்களா மாதிரி சுற்றி அமைச்சு அதில் அவன் என்ன பேசுகிறான் என்னென்ன பண்ணுறான்றதை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இது சினிமாவில் இதை காட்டப்பட்ட ஒரு காட்சி இது. அதே மாதிரி ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் அவங்க மாவட்டத்தில் ஏதாவது வேற ஒரு கட்சி மாற்று கட்சி வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளுது, அதுலேருந்து முக்கிய தலைவர்கள் வராங்கன்னா அவன் என்ன பேசுகிறான், என்ன கோரிக்கை தெரிவிக்கிறான், நம்ம பண்ண ஏதாவது அவதூறை பற்றி என்ன மாதிரி சொல்கிறான், அதை மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்றத ஒரு 4-5 கட்சியில் இருக்க முக்கிய பொதுச் செயலாளர்களை கூட்டி அவன் பேசுறது சரியா தப்பான்னு விவாதிக்கிறதுக்கோசரம் அவங்க ஒரு அலுவலகத்தில் கூடி மீட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். அது என்னோட அனுமானம், சரியா? அப்படி பார்த்தா கலைஞர் அறிவாலயம் இருக்கிறது கௌரிபுரத்தில் இருக்குது. கௌரிபுரத்துலேருந்து வையாபுரம் நகரில் இருக்க அமராவதி ஆஸ்பத்திரிக்கு அதிகபட்சம் நடந்து போனால் 5 நிமிஷத்தில் போயிடலாம். அவர்கிட்ட இருக்க இனோவா காரில் போயிருந்தாருன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே போயிடுவார். இதில் மீம் ஒன்று பார்த்தேன், இவன் முட்டை அடிக்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எப்படி போனான்ட்டு நானும் ரவுடி தான் படத்தில் வர மீமை போட்டு அவரை கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எந்த இதில் வந்து ஒருத்தனை பற்றி தெரியவே இல்லை, அவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியல, ஆனால் அவனை பற்றி ஈஸியாக ஒரு தகவல்களை சர்வசாதாரணமாக பரப்பிட்டு போயிடுறீங்க ஒருத்தர் மேலே. சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி, பெரிய உயரிய பதவியில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அவன் அப்படிதான்ப்பா அவன் இப்படிதான்ப்பா அவனை பற்றி அவன் பொதுவான ஒரு கருத்தை டக்குன்னு தெளிச்சுட்டு போயிடுறீங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜியை பற்றி இந்த ஒரு தகவல் ஒன்று வந்தது. அதே மாதிரி விஜய் மேலே செருப்பு எடுத்து எரிஞ்சிருந்தாங்க, அந்த காட்சியும் நான் இப்போ வந்து பதிவிடுறேன். இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் வந்து நிறைவேற போகுது. ஆனால் அவர் சினிமாவில் வந்து 35 வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கூட்டத்தில் செருப்பு எடுத்து எறிஞ்சவன், அவர் அவதூறா பேசினவன் எல்லாம் திமுக காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. திமுக காரனுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை அவங்க பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து 50-50 இருக்குன்னு வைங்க. இதே மாதிரி 50% வந்து அவர் வேற ஒரு மாற்று ரசிகர் வந்த ஒரு வேற ஒரு ஆக்டரோட ரசிகர் வந்து இதை பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்றது? எல்லாத்துக்கும் நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, ராம் படத்துல வந்து ஒரு டைலாக் வரும், ஐயா ஒரு வீட்டு குழாயில தண்ணி வரலையா அதுக்கு என்னைய போட்டு அடிக்கிறாரியா அப்படின்னு சொல்லுவான், கஞ்சா கருப்பு சொல்லுவாரு. அந்த மாதிரி நீங்க எது பண்ணாலும் இப்போ டக்குன்னு என் நெத்தியில் அடிச்சுக்கிட்டா ஏன்டா அடிச்சுக்கிட்ட அப்படின்னு கேள்வி கேட்டால் நான் இல்லை திமுக தான் வந்து என் நெத்தியில் அடிக்க சொல்லிச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஒருத்தரை பத்தி அதான் ஒருத்தர் இதே விஷயம் தான் இவருக்கும். ஒருத்தர் அந்த பத்தின தகவல்கள் எதுவும் தெரிவிக்கல, அமைதியா இருக்காருன்ற காரணத்துக்காக யாரா இருந்தாலும் அவங்க மேல ஈஸியா பழிய போடாதீங்க. ஒரு சொல்லு வெல்லும், ஒரு சொல்லு கொல்லும். அதனால நீங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு சொல்லும் பார்த்து பதமா பேசணும். ஆனா அதே நேரத்துல இப்போ என்ன நடந்ததுன்னா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை மாதிரி ஒருத்தங்க மேல பழி போட்டுட்டு இருக்க இந்த பிளேமிங் கேம் தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா அவர் அஜித் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு விஸ்வாசம் படத்துலயே, இப்போ வந்ததுல கடைசியா வந்த படத்துல, நீங்க ஒருத்தர் மேல வச்சிருக்க விசுவாசத்தை நிரூபிக்கிறதுக்கு ஏன் உணர்த்தங்களை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்ட்டு சொல்லுவார். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒருத்தரை பற்றி பிடிக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதை வந்து அவருக்கு நிரூபிக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு உணர்த்தனை காயப்படுத்தி உணர்த்தனை சரியாக நினச்சிக்கிட்டு பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். எல்லாரும் நல்லா இருப்போம், சீக்கிரம் நல்லதே நடக்கும். இறந்த குடும்பத்துக்கு நல்ல மன வலிமையை கொடுக்கும்படி நான் ஆண்டவனை மீண்டும் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.